இம்மட்டுமாக பாதுகாத்தார். இந்த நாளில் நம்ம பத்திரமா வந்து சேர்ந்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷத்த நாளா சொல்லுங்க. பைபிள்ல விசேஷித்த நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், பரிசுத்த நாள் என்று சொல்லப்பட்ட எத்தனை நாட்கள் இருக்கு சொல்லுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க. அதுல பரிசுத்த நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேற நாளைக்கு ஏதாவது இருக்குதா? எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்க. இதைத்தான் அந்த நாட்கள்ல யோசிக்க வேண்டியது. உலகத்திலே பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் நீங்க எங்க தேடினாலும் சரி, பரிசுத்த நாள், ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டால் அந்த வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அநேகர்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளை மாத்தி வச்சுக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அது எப்படியான ஒன்றும் புரியவே மாட்டேங்க. வசனத்துல எங்கேயாவது சொல்லுங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி இன்னொரு நாளை சொன்னா வேதத்துல எங்க ஆதாரம் இருக்கிறது? யோசிக்க. இந்த நாள்ல வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறவங்க முதல்ல வந்துடணும். அன்பு கூறுகிற ஒரு காரியம் நம்மள்ட்ட இருக்கா? யோசிக்க வேண்டியது. பர்வத்தின் தேவனே, பரிசுத்தரே, ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உருவாக்கி உருவகப்படுத்தின நாட்கள் முதலாக இந்த வேதம் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலக தோற்றத்தையும் முடிவையும் இதிலே எங்களுக்கு நீர் சொல்லி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் ஆண்டவரே என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீரோ தீர்க்கதரிசிகள் மூலமாக நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவரே நிறைவேறி கொண்டு வருகிறேன் காலங்களை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தை சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை என்கிற அடையாளத்தோடைய ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்குது. வீணாக என்னை தேடுங்கள் என்று நீர் சொன்னதில்லை. கடைசி காலமாக ஆண்டவரை இருண்ட காலமாக போய்கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்களிலே நாங்களும் தாறுமாறாக போய்விடாதபடி, கள்ள உபதேசத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவரே தேவனுடைய எச்சரிப்போடு கடைசி காலத்தை வாழும்படியாக எங்களுக்கு நீர் கனிவான ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியா எங்களை உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் பண்ணுகிறோம். ராஜா, கர்த்தரிடப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தொடும்படியாக நம்முடைய அக்கினி இறங்கும்படியா, நம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியா எழுப்புதலை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். கர்த்தரிடப்பட்ட பிதாவே, இயேசுவின் திருநாமத்திலே பிதாவே, ஆமென். நமக்கு ஒரு பிரதான ஒரு ஆசாரியன் உண்டு. நமக்கு ஒரு பிரதான ஒரு அப்போஸ்தலர் உண்டு. அவரை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை பார்க்க வேண்டும்? பிரதான ஆசாரியனாக இருக்கிற அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரதான அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் என்ன, அவரை அறியாமத்தான் இன்னைக்கு நம்மளுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3வது நூற்றாண்டு வரைக்கும், 4வது நூற்றாண்டு வரைக்கும் சபைகளிலே பக்தி விருத்தியாக பலமாக இருந்த ஒரு காலகட்டங்கள். அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பைபிள் கையில கிடைக்காது. எங்கேயோ மேனுஸ்கிரிப்ட் கையில எழுதி, கைப்பிரதிகளை எழுதி வாங்கி கொண்டு அவர்கள் வீடுகளிலே வைத்துக் கொள்வார்கள். அப்படியாக வேதம் அவர்கள் கைகளிலே இருந்தது. அதுவும் எல்லா பாஷையிலும் கிடையாது. முதலாவதாக அவர்கள் என்ன பண்ணாங்க, வேதத்தை எபிரேய பாஷை, அரபியா பாஷையிலிருந்து கிரேக்க பாஷையிலே மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ உலகம் முழுவதும் அரசாங்கத்தினுடைய மொழி. அதற்கு அப்புறமாக என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர்கள் என்னைக்கு கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று போர்ப்படி உயர்த்தி அவிதமாக அழித்தார்களோ, கூண்டோட ஒழிக்க வேண்டும் என்று ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்களே கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு கடைசியில் என்னாச்சுன்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் உருவாகியது. அவர்கள் உருவாகி இருக்கிற அந்த காலகட்டங்களிலே பார்க்கப்படும்போது லத்தீன் மொழிகளிலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். அதனால்தான் லத்தீன் காத்தலிக் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவனுடைய சபைகளிலே ஃபண்டமெண்டல் இருக்கிறதா? அதாவது அஸ்திவாரங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? அஸ்திவாரம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா இன்றைக்கு சபையினுடைய வரலாறுகளிலே, சபையினுடைய வழிநடத்தலே நம்மளுடைய ஃபண்டமெண்டல், நம்மளுடைய அடிப்படையான அஸ்திவாரமான அந்த காரியங்கள், நிகழ்வுகள் நமக்கு தெரியுமா? நாம் புரிந்திருக்கிறோமா? இதை இந்த நாட்களே சிந்திக்க வேண்டும். சபையானது நிறைவான வளர்ச்சிக்குள்ளே போகவில்லை என்றால் அங்கே என்ன பிரச்சனை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜனங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு தெய்வீக திருச்சபை என்று சொல்லிக் கொள்கிற எல்லா சபைகளுடைய வளர்ச்சியினுடைய காரியங்களை பார்த்தா வளர்ந்ததாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எந்த விதத்திலே அது வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கப்படும் போது நூதனமான வழிகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவான ஆராதனைகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்துடைய எல்லா சபையும் நான் சொல்றேன், எந்த சபையா இருந்தாலும் சரி,
பொதுவான ஆராதனையை இன்னைக்கு திட்டம் பண்ணி அதை புக்கில் வச்சு இதுதான் சிஸ்டமேட்டிக் என்று சொல்லி இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எல்லா சாபனமும் இந்த வேலையை தான் செய்யுது. ஆனா வேதத்துக்குள்ளே பார்க்கப்படுவது ஆவிக்குரிய ஒரு வழிநடத்தலோ ஆவிக்குரிய ஒரு பிரசங்க காரியங்களோ எதுவுமே சாபனங்களிலே இருப்பதில்லை. அப்போ ஆதியிலே இருந்த அந்த வளர்ச்சி எங்கே போய்விட்டது என்றால் இதற்கு காரணம் என்ன? நூதனமாக போய்விட்ட காரியம், பொதுவான ஆராதனை முறைகளை உருவாக்கி கொண்டதுனால வந்தவன. ஆனா கடைசியில் பார்த்தா ஆவிக்குரிய ஆராதனையை விட்டு விட்டார்கள். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய அர்த்தமும் இல்லை, அதனுடைய ஆழமும் இல்லை, அது ஜீவியத்திலே இல்லை. சபைகள் ஒவ்வொரு நாட்கள் என்னன்னா பேரு பலகை போட்டுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்குது. எப்படி ஐயா நாம ஏமாந்துதான் போவோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு, பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஒவ்வொரு சபையும் இப்பதான் சிந்திக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? மணிப்பூர்ல ஏன் அவ்வளவு பேரை கொண்டாங்க? ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் எவ்வளவு பெரிய யுத்தம்? ஏன் ஒவ்வொரு தேசங்களில் பார்க்கப்படும் போது, ஒவ்வொரு மாநிலங்களில் பார்க்கப்படும் போது தேவனுடைய ஜனங்கள், பக்தி வைராக்கியமான ஜனங்கள் அவர்களெல்லாம் கொண்டு குவிக்கிறதை பார்க்கிற ரத்தம் சென்றுக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டு ஜெபிக்கிறதும், அவங்க உடம்பெல்லாம் ரத்தத்தோட காயத்தோட வந்து நிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா அவங்க மேலதான் கேஸ போடுறாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, எந்த அளவுக்கு விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது, எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது என்று பார்த்தா வேதையாக நெடுக போய் தண்டிக்கப்படுகிற ஒரு காரியமா தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், ஒரு பட்டணங்களோ பிரச்சனையா இருந்தா இன்னொரு பட்டணத்துக்கு ஓடி போடுறேன். எங்கே இருந்து எப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மாஸ்டர் அவர் இருக்கிறார். ஒரு ஊர்ல எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு தேசத்திலே எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அஸ்திவாரமாக என்னென்ன காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்தாரு பாருங்கள் என்று. இந்த காலகட்டங்களிலே அந்த மாதிரியான ஒரு உணர்வு தேடுதல் இந்த நாட்களில் நம்மள இருக்குதா? இதை நாம் பார்ப்போம். அதாவது கிரேக்க பாஷையிலே அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லப்படும்போது அப்போ என்ற மீனிங் அதே என்கிற ஒரு வார்த்தை என்று சொல்லப்படும்போது, அந்த அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லப்படும்போது ஒன் ஹூ சென்ட், அதே தேவன் என்ன செய்கிறார்னா மெசேஞ்சராக அனுப்புகிறார், ஊழியத்திற்காக அனுப்புகிறார். அப்ப ஊழியத்துக்கு அனுப்புறான்னா சும்மாவா அனுப்ப முடியும்? 3 வருஷம் அவர்கிட்ட ட்ரைனிங் கொடுத்து தான் சார் அந்த ஊழியத்தை செய்யும் போது, அந்த ஊழியத்தை செய்கின்ற அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஃபுல்லா அத்தாரிட்டி, அதாவது அவங்க அதிகாரம் பெற்றுள்ளா இருந்தார்கள். A word with authority. வார்த்தையினுடைய அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது. வார்த்தை கிரியை செய்தது, வார்த்தை பலன் கொண்டது. வார்த்தை அதிகாரத்தில் இருக்கும்போது சுகமம் அங்கே உண்டானது, விடுதலையானது, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அப்ப என்ன அப்படின்னா, அவர் அனுப்பின அந்த ஊழியக்காரர்கள், அந்த அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் தேவனாலே. அவர் பிரதான அப்போஸ்தலனாகிய இயேசுவை பாருங்கள், பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை பாருங்கள் என்று அவர்களே அந்த வார்த்தையை கொடுக்கிறாங்க, எழுதுறாங்க. இது பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிற வார்த்தை. எபேசியருடைய புத்தகங்களில் அதை தான் சாங்கா பேசுறாரு. ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து மிக பலமாக எழுதி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளை குறித்து பார்க்கப்படும் போது, அப்போஸ்தலர்கள் மூலமாகத்தான் சபை கட்டப்படுகிறது என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு பிரதான அப்போஸ்தலன், அதுக்கு அடுத்த அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறமாக தீர்க்கதரிசிகள், இவர்கள் மூலமாக தான் சபை கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு எந்த திருச்சபையிலே அப்படியாக இருக்கிறது? அப்ப நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. அப்போஸ்தலருடைய ஊழியம் ஒழிக்கப்பட்டு விட்டதா? தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் ஒழிக்கப்பட்டதா? சபையில எல்லாம் தூக்கி போடப்பட்டு இன்னைக்கு பாஸ்டர் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்ல எவாஞ்சலிசம் மட்டும்தான் இருக்குதா? ஒரு கேள்விக்காக நான் உங்க மத்தியில வைக்கிறேன். அப்படியானால் ஊழியம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு சபையானது பலமாக இருப்பதற்கு தேவன் கொடுத்த அஸ்திபாரமாக பலமான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரியாக சபைக்கு வைத்திருக்கின்ற ஊழியக்காரர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர்ஸ் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரயாணத்திலேயே இருப்பார்கள். நான் ஒருவனா போனேன்னா அது அப்போஸ்தலர் கிடையாது. இயேசுவான ஒரு அப்போஸ்தலர் என்று பார்க்கப்படும் போது சீசர்களை உருவாக்கி கொண்டே சென்றார். ஒரு படையை உருவாக்கி கொண்டு படையை வழி நடத்துகிற ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நல்ல ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எங்கே? நினைச்சு பாருங்க, வேதத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கிறதா? நம்மளுடைய ஊழியத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா? நம்ம அழைப்புக்கு சம்பந்தம் இருக்கிறதா? யாரா சிந்திக்கிறாங்களா? கிடையாது.
அப்ப இந்த காரியத்தை நாம் பார்க்கப்படும்போது தவறாக பயன்படுத்துகிற சில காரியங்கள், தவறாக வியாக்கியானம் பண்ணுகிற சில காரியங்கள் இன்னைக்கு சபைகளிலே ஊடுருவி சில காரியங்கள் என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் பண்றாங்க, தவறான உபதேசங்களை கொடுக்கிறார்கள். அப்படிதான் இன்னைக்கு சபைகள் எல்லாம் விழுந்து போய் கிடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மரம் இருக்கிறது என்றால் அதற்கு வேறு இருக்கிறது, அதற்கு ஒரு பெரிய ஒரு தடியாக இருக்கக்கூடிய அதனுடைய தண்டு இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, பூக்கள் காய்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப ஒரு சபையினுடைய ஒரு வேறு எங்கே இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டதாக இருக்கிற சபையாக இருக்க வேண்டும். அப்பந்தான் பலன் கொடுக்கும், அப்பந்தான் அந்த அதிகாரம் அந்த பலன் தெரிய அதெல்லாம் நாம பார்க்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வேறு விட்டுருக்கோமான்றத உங்க ஜீவியத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாடுகிறேனா, அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அன்றைக்கு இருக்கக்கூடிய சபையானது ஒவ்வொருவருக்கும் அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் மேல ஆவியானவர் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். அபிஷேகத்தினுடைய காலங்கள் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அபிஷேகிக்கப்பட்டார்கள் என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவராஜ்யத்தை குறித்து நிறைய பேசுவாங்க, பரலோகத்துடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க, குமாரனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவாங்க, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவார்கள், நித்திய ராஜ்யம் என்று சொல்வார்கள், வரப்போற ராஜ்யம் என்று சொல்வார்கள். எல்லா காரியத்தையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய விவரணம் போட்டு பெரிய டேபிளை போட்டு என்ன பண்ணுவாங்க, படத்தெல்லாம் வரைஞ்சு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போவீங்களா, நம்ம இருப்போமா? இந்த கேள்வியை நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு படைகளோட செல்கிறார் என்று பார்க்கப்படும்போது அவர் சேனைகளின் கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். அவர் பூமியில ஒரு சேனைகளை எழுப்பத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், வெளிப்பாடு புத்தகத்துல பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு திரள் கூட்டத்தை பார்க்கப்படும்போது அது வேதத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்பாடுடைய புத்தகத்துக்குள்ளே அந்த வார்த்தைகள் அங்கே வருகிறது. ஒரு பெரிய திரள் கூட்டம் அங்கே இருக்கிறது. வெளிப்பாடு 7:9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரனிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோர்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பதாக நிற்க கண்டேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப வெள்ளை அங்கி என்று பார்க்கப்படும் போது நாம் முழுமையாக பரிசுத்தம் அடைந்து விட்டோமா? முழுமையான தேவனுடைய நீதிக்குள் நாம ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளின் முழுமைக்குள்ளே நாம் கடந்து முழு பரிசுத்தவான்களா இருக்கிறோமா? அப்ப வெள்ளை அங்கி சொல்லப்படும் போது நீதியினுடைய வஸ்திரம், ரட்சிப்பினுடைய வஸ்திரம் என்று நாம் பார்க்கிறோமே, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நிச்சயம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். வேத வசனம் கேட்கிறது, வாக்கியாகிய தேவன் கேட்கிறார். ஆண்டவர் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் கேட்கிறார். இந்த உலகத்திலே இம்மானுவேல் என்று சொல்லப்படுவது அந்த ஆவியினாலே பூமியிலே மனிதனாக அவதரித்து மனிதர்களுக்கு காணவும் பேசவும் பிரசங்கிக்குமாக எழும்பின அந்த தெய்வம் கேட்கிறார். இன்றைக்கு வார்த்தைகளாக அவர் பிரசங்கித்த வார்த்தை இன்றைக்கு சபைகளிலே பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தையாகிய இயேசு உங்களிலே இருக்கிறாரா, ஜீவிக்கிறாரா, இந்த கிரியை இருக்கிறதா என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த பரிசுத்தத்துக்குள் நாம் கடந்திருக்கிறோமா? அந்த பரிசுத்தத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோமா? இன்னைக்கு எல்லாரும் மேல விழுந்த ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. எத்தனை பேர்கள் இப்படியாக இருக்கிறார்கள்? நிறைய கும்பல்கள் இருக்கிறது. நிறைய தவறான ஒரு கள்ள போதனைகளை கொண்டிருந்து நாங்க தான் போவோம்யா, ஸ்திரீகளால கரவடாதவங்க அப்படின்னு சொல்றான். கல்யாணம் முடியாம இருந்தா போயிடலான்றான். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரத்தனமான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். சிறிகளால் கரைபடா என்று சொல்லப்படும்போது எதை சொல்லுகிறது? சிறிகள் எல்லாம் சபை. உங்களுக்கு நல்லா தெரியும், சிறிகளால் கரை என்றால் என்ன அர்த்தம்? அந்நிய போதனைகள், அந்நிய உபதேசங்கள், கலப்பான உபதேசங்கள், பொய்யான உபதேசங்கள், அந்த வேசியினுடைய பாபிலோன் என்ற வேசியினுடைய அவளுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அநேக கள்ள உபதேச சபைகள், அந்த கிறிஸ்துடைய சபைகள், அந்த சபைகளினாலே நான்கு நாட்களிலே அதனால கலங்கப்பட்டிருக்க கூடாது, அதனால தீட்டுப்படக்கூடாது. அந்த உபதேசத்தை நம்ம இதயத்தில் வைக்க கூடாது, சேர்க்க கூடாது, அதை குறித்து பேசக்கூடாது. மகா பரிசுத்த குத்துக்குள் கடந்து போகும்படியாக தன்னோட அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம உபதேசங்கள் சரியாக இருக்கிறதா எப்படி நீங்க பாப்பீங்க? என்ன கண்ணோட்டத்தில் பாப்பீங்க? எந்த அடிப்படையில் தெரிவிங்க?
இன்னைக்கு விளக்க உரைகளை நான் பார்க்கப்படும் போது எல்லா சபையிலும் பொதுவான விளக்க உரை தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய விளக்க உரை யாரும் கொடுக்கறது இல்லை. நானும் பாஸ்டர் ஒரு இடத்துல பேசணும், அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்கிற. அப்ப அவன் சிலுவைனா இயேசு ஏன் சிலுவையை சுமந்தாரு? பாவத்துக்காக தான் சிலுவையை சுமந்தாரு. அவன் தான் தன் சிலுவைனா அவன் பாவத்துக்கான சிலுவையை சுமந்துக்கிட்டாலேனும் அப்படின்னு சொல்லி அவர் குழப்பி விட்டுட்டாங்க. ஏங்க ஒருத்தன் அங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேண்டும்? கற்பனையே கைக்கொள்ளும். ரைட், நான் கடைபிடிக்கிறேன். அப்ப நீ எல்லா காரியத்திலும் சரி இருக்கிற. அவன் அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாவற்றையும் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாழ்றார், என்னை பின்பற்றி வாழ்றார். அப்போஸ்தலர் சொல்றாரு, என்னோட கூட கடைசி நேரம் வரைக்கும் என்னோட கூட பாடுபட்டவங்க நீங்க தான். உங்களுக்கு நான் நித்திய ராஜ்யத்துல நீங்க 12 கோத்திரத்தை விசாரிப்பதற்கு உங்களை நியாய சங்கத்தில் நியாயாதிபதிகளா நான் வைப்பேன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல விசுவாசிப்பதற்கு அழைக்கல, பாடுபடுவதற்காக அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் ஊழியம் செய்வதற்காக ஊழியத்தின் பாதையில அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி செத்தாங்க? அப்ப அவன் பாவத்துக்காக தான் செத்தானா? ஏசு நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53 சொல்லி ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாரியா? திருப்பி என்ன சொல்லி இருக்குன்னா, ஊழியத்திலே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு அழைத்த அழைப்பு, உங்களுக்கு கொடுத்த கிருபை, உங்களுக்கு கொடுத்த வரம், உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்களுக்கு கொடுத்த பலன், இதை கொண்டு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த அழைப்பின் மூலமான ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலே நிறைய ஊழியக்காரங்க அலைகிறாங்க, புரிந்து கொள்ளுதலே இல்லை. இன்னைக்கு சபையை என்ன பண்றா, ஆண்டவர் தன்னுடைய தூதை கொடுக்கின்ற தூதுவர்களாக அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கின்ற தூதுவர்களாக. இப்ப மோசேயை பார்க்கப்படும் போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலிலே அவனுக்கு தரிசனமானார். இங்க 53 வாசையே தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமல் போனீர்கள். அங்க மோசே சந்தித்தது யாருங்க? அந்த யெகோவாயை பார்த்தார். அந்த சீனாய் மலையிலே அங்கே எழுப்பி பேசினது யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் என்று பார்க்கப்படும்போது அங்கே அவர் பேசும்போது எப்படி அந்த தேவன் பேசுகிறார் என்று பார்க்கப்படும்போது அவர் தூதனாக பேசுகிறார், கடவுளாக தேவனாக அங்கே காண்பிக்கவே இல்லை. ஏன் தூதர் என்று போட்டிருக்கு? ஏன் மோசையோட பேசுனது யாருங்க? தூதனா பேசுனாங்க, ஆண்டவர் தான் பேசினார். ஆனா இங்கே என்ன பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு? தேவ தூதரை கொண்டு. தூதன் இல்லை சொல்லல, தூதரை. அந்த தூதரை என்று சொல்லப்படும் போது அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன அப்படின்னா, தேவனுடைய அதாவது ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக மோசை கொண்டு கொடுக்கப்படும் போது அவர் தூதுவனாக வந்தார், தூதை கொண்டு கொடுத்து வந்தார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தூதர் மூலமாய் நீங்கள் பெற்றீர்கள். ஆனா ஆண்டவரை முகமுகமா பார்த்தது அவர்தான், ஆண்டவரோட பேசினது அவர்தான். சீனாய் மலையில ஆண்டவர் எங்களோட பேசக்கூடாது, நீர் எங்கள்கிட்ட பேசும், அவரை அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் உயிரோட இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்ப அதை தூதனா? ஆண்டவர் தான். ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மையிலே பூமியில வெளிப்பட்டாரு? இதே யாக்கோவனுடைய காலத்தில் பார்க்கப்படும் போது யாக்கோவை சந்திக்கிற நேரத்தில் கூட ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து நீர் யார் என்று சொல்லி, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை இது பயங்கரமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடித்துக் கொண்டு என்னை ஆசீர்வதித்தாலேயே நான் உண்மை விட மாட்டேன் என்று சொன்னார். நீ தேவனோட மனுஷனோட மாத்திரமல்ல தேவனோட போராடி மேற்கொண்டாய். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மனுஷனே போல அங்க பேசிக் கொண்டிருந்தார். அவர் தேவன் தான், அவனுடைய பாதத்தை பிடித்து போராடினவனாயிருந்தான். அப்ப இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லப்படும்போது மனுஷனையும் ஜெயிக்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முற்பிதாக்களுடைய காலங்களில் அவர் வாங்கலைன்னா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களை எண்ணி பார்க்க முடியாது, வரலாறுல பார்க்க முடியாது, வரைபடங்களிலே பார்க்க முடியாது. அவருடைய உலகத்திலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜனத்துடைய காரியத்தை நாங்கள பேச முடியாது. ஆண்டவர் அந்த ஜனத்தோட பேசி இருக்கிறார், அந்த ஜனங்களோட இடைப்பட்டு இருக்கிறார், அந்த தெய்வத்தும் அவர்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ரோமருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 9வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிங்க.
அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரம் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணங்களும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவருடைய. அப்ப என்ன அர்த்தம்? நமக்குள்ளது இல்ல, அவர்கள் மூலமாக தானாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் அவங்க மூலமா தான், தேவ ஆராதனையும் அவங்க மூலமா தான், கட்டளைகளும் கற்பனைகளும் வேதத்தினுடைய சகல காரியங்களையும் அவர்கள் மூலமா தான் நாம் பெறுகிறோம். இதை நல்ல மனசுல வச்சுக்கொள்ளணும். என்னவோ அவங்க ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு அவங்க தள்ளப்பட்டாங்க, அடிபட்டு சாகுறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல எல்லாமே அவங்க மூலமா தான் வரும்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். உலகத்துல முதல் அந்தி கிறிஸ்து சொல்லுங்களேன். ஐயா நிறைய படிச்சிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உலகத்துல மோசம் போக்குன முதல் அந்தி கிறிஸ்து யாரு தெரியுமா? உடனே ஒருத்தனை சொல்லிடுவீங்க, எவனா ஒருத்தன் மாட்டுவான், அவன் தான். அதாவது யார் அப்படின்னு கேட்டா முகமது நபி தான் முதல் அந்தி கிறிஸ்து. வேதத்தினுடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய பேர் என்ன தெரியுங்களா? முகமது நபி கிடையாது. அவன் பேர் வைக்கப்படுவது அவனுடைய தகப்பனார் வச்ச பேரு கௌதம் என்ற ஒரு பேர். கூத்தம், கியூர், கௌதம் என்கிற வார்த்தை. அந்த கூத்தம் என்கிற வார்த்தையில 626 வந்தான் ஆரம்ப நாட்கள். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டா அந்த பேர்ல 626 வருது. அப்போ எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, இந்த பேரை வைக்காத, இதை மாத்து அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபிட்ட அவன் கொண்டாடிட்டு 4 பேர் சேர்ந்து போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் தான் முகமது நபி பேர் மாற்றப்பட்டுச்சு. இது முஸ்லிமுக்கே தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்க்கப்படும் போது சொன்ன வார்த்தையின்படியாக புத்திர சுவிகாரம், தேவ ஆராதனை, தேவ வார்த்தை யாருக்குள்ளது? இஸ்ரவேலுக்குள்ளது. இவன் யாருங்க? வனாந்தரத்திலிருந்து வந்தவன். இவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி இருக்குது, அது நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டாரு? அந்த ஆளு ஒரு வார்த்தையை போட்டாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு தேவன்னாக்க மரியம் பீவி வயிற்றுல பறக்க முடியாது, அவர் தீர்க்கதரிசி தான், அவர் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொன்னா அப்படின்னா, நீங்க 3 கடவுளை ஐக்கியத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை கொடுத்தான். ஜனங்களை குழப்பி சண்டையை போட்டு, நீ முஸ்லிமா மாறல உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அநேகர்களை பட்டயங்களோட போய் ஒரு பணக்கார ஒரு பொண்டாட்டி, அவ ஒரு விதவை, அந்த வயசான பொம்பளை இவன் போய் கல்யாணம் முடிச்சு ஒரு 200 படை வீரர்களை சம்பாத்தியம் பண்ணி கொண்டது. அங்க போய் என்ன பண்ணியிருக்கா? எல்லா ஜனங்களையும் மதம் மாறலன்னா வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை வெட்டி கொள்வேன் என்று பயமுறுத்தி, அப்புறம் எல்லாவரையும் முஸ்லிம்கள்லாம் யாருன்னா கிறிஸ்தவர்கள் முதல்ல எல்லாவரையும் இயேசுவை மறுதலிக்கும்படியாக செய்த காரியம் தான் இன்னைக்கு உலகத்துல இத்தனை கோடி பேர்ல பார்த்தா அதிகமான ஜனங்கள் அவர்கள் இருக்கிறது காரணம். 220 கோடி ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களே எல்லாமே என்னாச்சுன்னா முஸ்லிமா மாத்தினது அந்த ஆளு. தொழுகை நம்ம என்ன செய்ய வேண்டிய தொழுகை இருக்குதோ, நம்ம என்ன ஆராதனை பண்ணணுமோ அதை நம்ம செய்யல. அந்த பெண்கள் அணிந்த ஆடையும் வேதத்திலே சொல்லப்பட்ட ஆடைகள், அந்த தொழுகையும் முறையும் பைபிள்ல உள்ளதான். அந்த முதலாவது இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியமான அந்த கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை எல்லாம் சிறைச்சேதம் பண்ண, அப்படியெல்லாம் பயமுறுத்தி அவளை எல்லாரையும் கன்வெர்ட் பண்ண அந்த காரியம் நடந்தது. இதான் வரலாறு. நான் வரலாற்றை படிச்சதுனால இதை சொல்றேன். எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த நாடுகள்ல எப்படி எப்படி நடந்ததுன்னு என்னால் ஆதாரத்தை கொடுக்கப்படுது. அப்ப இந்த உலகத்துல நீங்க என்னத்துக்கு அவங்களுக்கு போய் நீங்க ஏதோ வார்த்தைகளையும் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாருங்க. எங்க இயேசு கிறிஸ்து என்ன கடவுள்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது வார்த்தை இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? தன்னை கடவுள் என்று அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. வானத்தையும் பூமியும் யாரு படைச்சா? இவர் மூலமாக, இவரை கொண்டு, இவருக்காக படைக்கப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிரு, அந்த வார்த்தை மாமிசமானது. அதுதான் உலக துவக்கம் உருவாக்கப்பட்ட காரியம். இயேசுவை பற்றின இந்த காரியத்தை சொல்லுவதற்கு நீங்க எழும்பல அப்படின்னா உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் எழுப்பிக் கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு அந்தி கிறிஸ்துகள் புறப்படுவதற்கு எழுப்புவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பலமானவர்களா எழுப்பவில்லை, நீங்கள் பிரசங்கிக்கவில்லை, நீங்க எந்த காரியம் செய்யல, வந்தமா அப்படியே போயிருது. எந்த காரியமும் ஆண்டவருக்காக சாட்சி இல்லை.
ஆண்டவர் என்ன செய்தார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கா. உலகத்துல எவருக்கும் கிடையாது. கிறிஸ்துவனுடைய திருச்சபையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அப்போஸ்தலருக்கு அதிகாரத்தை கொடுத்தார், தீர்க்கதரிசிக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்திலே இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எல்லாம் என்ன செய்வாங்க? அப்போஸ்தலர் காலம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிஞ்சிருச்சுன்னு எங்கேயாவது ஒரு வார்த்தையை காட்ட சொல்லுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கால ஊழியங்களிலே ஒரு பலமான ஊழியர்கள் இல்லை. ஊழியத்தினுடைய அடிச்சோடு இல்லை. பிரதான அப்போஸ்தலனாகிய ஆசாரியனாகிய இயேசுவை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் நாம் கண்களை தெளிவாக்கவில்லை என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்களில் பார்த்தீங்கன்னா வீண்கேடான வார்த்தைகள், வீண் சீர்கேடான வார்த்தைகள், வீண் பேச்சுக்களை தான் நிறைய சபைகளிலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் என்ன ஆவாங்க? குழப்பத்துக்குள்ளவர்களாக போவார்கள். விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற காரியம் தான் இன்னைக்கு சபைகளிலே நடக்கிறது. விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி ஒரு பலமாக எழுப்புகின்ற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை, ஒரு பெரிய ஒரு தெய்வீக ஒரு மனிதனை உருவாக்குகின்ற ஒரு ரீதியிலே அந்த சபையானது, அந்த சங்கமமானது ஒவ்வொரு பேரும் என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை உருவாக்கி தர வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் வர வேண்டும். அவங்க இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தேவ ஞானத்தினாலும் பலத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய ஜீவியம். அதுக்கு தான் சபைக்கு நம்ம வர்றோம். அந்த காரியங்களை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம். இன்னைக்கு பார்க்கப்படும் போது நம்ம சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு முழுமையான ஒரு சத்தியம் தெரியும் அப்படின்னா, முழு பவுண்டேஷன் இருக்கு அப்படின்னா, சாலிடு பவுண்டேஷன் இருக்குன்னா, முழுமையான ஒரு அஸ்திபாரமான உபதேசம் இருக்குன்னா, முழுமையான ஒரு பெரிய ஒரு தரிசனம் உள்ள ஊழியம் இருக்குன்னா, அதை கொண்டு ஒரு சபையை உருவாக்கினால் அந்த சபை எப்படி எழும்பும்? அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு காரியங்களையும் கிரியைகளையும் செய்கிறேன், பிதாவானவர் என்னை அனுப்பினாரு, நான் செய்யறேன், நான் தனியா இருக்கல, பிதா என்னுடைய இருக்கிறாரு, இத்தனை காலமா நீ என்னை அறியலையா? பிதாவை காண்பி என்று எப்படி சொல்லுகிறாய்? அவர் தான் அந்த கிரியைகள் எல்லாம் செய்யறாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் நிறைய காரியங்களை செய்வான்னாரு. அப்ப அந்த விசுவாசம் எங்க போச்சு? எதுக்காக இதை சொல்றேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எதுக்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, ஊழியக்காரர்களா இருக்கக்கூடிய முதலாவது அப்போஸ்தலர் வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, வர ஜனங்கள் வியாதிஸ்தர்கள் எல்லாரும் தேடி வராங்க. எல்லா ஜனமும் கூடி வருது. இவங்க பார்த்தாங்க, ஐயா வியாதிப்பட்டிருக்கு, ஐயா பேய் பிடிச்சிருக்கு, ஐயா கை கால் வரல, ஐயா ஊமையா இருக்கு, சுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எதுவரை பொறுமையா இருப்பேன்? அசுவிசுவாசிகள் என்று சொன்னார். ஊழியம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், தேவனுடைய வல்லமை இல்லாதவர்கள், அசுவிசுவாசிகள் என்று ஆண்டவர் சங்கியை கொடுக்கிறார். இது தேவையா நமக்கு? விசுவாசியா இருக்கிற உங்களையும் ஆண்டவர் கேட்கிறார். மார்க் 16:16 நீங்கள் விசுவாசித்த போது நீங்கள் அடையாளங்களை செய்தீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப ஊழியக்காரனுடைய தன்மையும் கேட்கிறாரு, விசுவாசியுடைய தன்மையும் கேட்கிறாரு. இதுக்கு எங்க இருக்கு பதில் சொல்ல முடியும்? வசனம் இருக்கா இல்லைங்களா? ஐயா ஐயா நான் சொல்றது இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன என்ன நிலைப்பாடுல இருக்கிறோம்? அன்னைக்கு நான் பேசிட்டு போறதுக்காக வரல. ஒவ்வொன்றையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கணக்கு எழுதுவார். அப்ப என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஒரு வார்த்தைகளை கொடுப்பதற்கும் பொதுவாக கருத்துக்களை கொடுப்பதற்கும் நூதனமான கருத்து கொடுக்கறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். யார் எதில் இருக்காங்க, என்ன நிலையில இருக்காங்க, என்ன யோசனை இருக்காங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். அப்ப இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை தேவனுடைய தூதுவராக உங்களை மாற்ற போகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்க மலியால, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவருடைய வாயிலே தேடுவார்களே, அவர் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். அப்போ ஒரு ஆசாரியன் தூதனாக இருக்கிறான்னா அந்த தூதன் மூலமா என்ன நடக்கும்? தூதன் என்றால் அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு தூதனா இருக்கிற ஒரு ஊழியக்காரன் இருந்தானா சபையில ஒரு பிரச்சனையே வராது, ஜனங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வராது. எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி பண்ணுகிற ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஊழியக்காரன், ஒரு பலமான ஒரு ஊழியக்காரன் சொல்லி மோசையை கொண்டு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தினார். எலியா கொண்டு எப்படி எவ்வளவோ வழி நடத்தினார்.
தேவன் நம்மளை தூதனாக மாற்றி இருக்கிறார் என்றால் இந்த ஜனங்களை வழிநடத்தி போகணுங்க. ஒரு கூட்டத்தை வழிநடத்தி போகணும். அந்த ஜனங்களுக்கு ஒண்ணு இல்லைனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார், கொடுப்பாரு. வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற அடையாளத்தோட செய்ய வேண்டும். விசுவாசிகளுக்கு அதாவது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு தூதராக இருந்து இந்த கடைசி காலத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்து தன்னோட இருக்கக்கூடிய சீசர்களை பார்த்து சொல்லுவார், உங்களிடத்துல எதுவரை பொறுமையா இருப்பேன், அசுவிசுவாசிகளை என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய கிரியை இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், உங்கள்ட்ட எவ்வளவு பொறுமையா இருப்பேன், உங்க அசுவிசுவாசிகள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கும் அசுவிசுவாசிகளுக்கும் அடையாளங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால், கர்த்தனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்றால், இம்மானுவேல் நம்மளோட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மளோட ஜீவிக்கிறார். இம்மானுவேல் நமது மத்தியிலே கிரியை செய்கிறார், நமது மத்தியிலே வெளிப்படுகிறார். நம்மளுடைய ஊழியம் பெரிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தீத்து 1:16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள், கிரியையினாலே. அப்ப என்ன அர்த்தம்? ஐயா, விசுவாசிக்கிறவங்க செய்ய வேண்டிய அடையாளம் இல்லைன்னா மறுதளிக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் அந்த கிரிகளை செய்யலாம், ஊழியக்காரங்க விசுவாசம் இல்லாத ஒரு ஊழியக்காரங்க. இதெல்லாம் வேதவசனம் திருப்பி திருப்பி சொல்லுகிறது. எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க, ஆண்டவரை தெரியும், ஆண்டவருடைய காரியங்களை பேச எல்லாம் செய்வாங்க, ஆனா கிரிகளிலே மறுதளிக்கிறார்கள். நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்கிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய யோசனையின்படியாக ஒரு வார்த்தை என்னுடைய யோசனையின்படியாக என்னுடைய வார்த்தையாக நிச்சயமா கிடையாது. ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நாம் இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எபேசியருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்தில் 20 to 22 வரைக்கும் நீங்க பின்னால வாசிங்க. எந்த அஸ்திவாரத்திலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வாசஸ்தலம் நமது மத்தியிலே இருக்கிறதா? எந்த அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டு இருக்கிறோமோ அதனுடைய அளவு தெரிகிறதா? அதனுடைய நீளம் உயரம் தெரிகிறதா? எந்த அஸ்திவாரத்திலே ஆவிக்குரிய அந்த அஸ்திவாரத்தில் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட மாளிகையாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட கட்டடமாக இருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா? தி இன்விசிபிள் சர்ச். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் கட்டுற சபையில நாம் அந்த கல்லாக ஜீவக்கல்லாக அதில் இருக்கிறோமா என்பதை இந்த நாட்களில் நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியிலே அதிகாரமுள்ள ஊழியக்காரர்களுக்கு தந்திருக்கிறார். கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் சீல் போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அம்பாசடர் தூதுவராக வைத்திருக்கிறார். இன்னுமாக லீடராக, தலைவராக, மீட்பனாக ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அவர் பெருமையா எழுப்பிட்டாருன்னா அந்த சபை நிறைஞ்சிரும், அந்த ஜனங்கள் நிறைஞ்சிருவாங்க, தேசம் ரட்சிப்பை சந்திக்கும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வார்த்தை உலகத்துல பைபிளை யார் சொன்னா? ஒரே ஒரு ஆள் தான். யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவு நிச்சயமா சொல்லியிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம சொல்றதுக்குள்ள ஒரு தன்மையில நாம் வர வேண்டும். இதான் ஆண்டவர் வாங்கிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை ஓடுங்கள், ஓடி முடியுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நமக்காக நீதியின் ஜீவத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த காரியத்திற்காக நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஊழியக்காரர் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும் ஐயா? நீங்க என்ன செய்யணும்? ஊழியக்காரருக்கு துணை நிற்க. ஒரு கட்டடம் கட்டுறது ஒரு ஆளால் கட்ட முடியாது, ஒரு ஊழியம் செய்யறது ஒருத்தரால் கட்ட முடியாது. இயேசுவே தேவனா இருந்தாலும் அவருக்கு யார் தேவைப்பட்டுச்சு? சீசர்கள் தேவைப்பட்டாங்க. சீசர்கள் அழைக்கப்பட்டு தான் ஊழியம் ஆரம்பினாலே. நீங்கள் எந்த நாட்களிலே சபை கட்டப்படுவது, இந்த ஜனங்கள் வரலைன்னா வருத்தப்படாதீங்க. சபை கட்டப்படுவதற்கு நாம் ஒன்றி இணைய வேண்டும். ஒன்றி இணைந்தால் சபை நிரம்பும், சபை கட்டப்படும், ஊழியம் வளரும். நம்ம ஒரு பலத்த ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். இந்த தேசத்துல நம்ம சாட்சியா இருப்போம், சென்னையில நாம் சாட்சியா இருப்போம்.